குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி வந்துட்டு இப்போது நியூயார்க் செஷனில் நாஸ்டாக்கோட ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இது வந்து பேப்பர் ட்ரேடு தான். ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு பேப்பர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் இதை எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸுங்கிறது இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து இந்த ட்ரேட் நான் எடுத்ததுக்கு காரணம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை வச்சு எடுத்தேன். ஆப்வியஸ்லி பேஸ்ட் ஆன் ஐசிடி கான்செப்ட்ஸ். ஓகே, ஆர்டர் ஃப்ளோ வந்து ஐசிடியில் எப்படி நடக்குங்கிறத வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எடுத்தேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸுங்கிறது பெருசாக இருக்காது. ஓகேவா? அப்போது ஏதாவது எஸ்எம்டி இருந்தால் பார்க்கலாம் ஹையர் டைம் ஃப்ரேமில். பட் ஆனால் எல்லா மார்க்கெட்டுமே மேக்ஸிமம் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இப்போ US 100 அதாவது நாஸ்டாக்கோட கோரிலேட்டட் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா S&P 500. ஸோ அதுலேயும் வந்து அதுவும் ஹையர் ஹையில் தான் இருக்குது, அதாவது ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இதுவும் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி நான் S&P சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு நான் இன்றைக்கி எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் ஃப்ளோ வச்சு ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து ஒரு 1 மினிட்டில் ஸ்கேல்பிங் மாதிரி எடுத்துருந்தேன். இப்போ எக்ஸாக்டாக சொல்கிறேன் எப்படி எடுத்தேன்னு. மார்க்கெட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இன்றைக்கி US மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம் 9:30. பார்த்தீங்களா? 9:30க்கு ஓப்பன் ஆகிருக்கு. கர்சர் வச்சுக்கோங்க பாருங்கள். 9:30 ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அந்த ஓப்பனிங் ரேஞ்சு மேலே எங்கேயும் போயிட்டு வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னா இந்த இடத்துல இப்போ இந்த கர்சர் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஈமினி S&P அதாவது S&P 500 வந்துட்டு லோயர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு இது வந்து ஹையர் லோ தான் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? லோயர் லோ. வேறஸ் நம்மளோட US 100 வந்துட்டு தட் மீன்ஸ் நாஸ்டாக்கில் வந்துட்டு ஹையர் லோ. ஸோ அப்போது ஒரு S&P இருக்குது. இப்போது அந்த ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் அது என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த டைம் US மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இப்போது ஈரானோட அஃபிஷியல் ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். எல்லா கப்பல்கள் எல்லா கண்ட்ரிஸோட ஷிப்ஸும் வந்து எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் மூவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வச்சுருக்கிறாரு. அதுக்கடுத்து உடனே நம்ம ட்ரம்ப்பும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு அதாவது நம்ம ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஷிப்ஸ் போகிறதுக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். இது வந்து பெரிய குட் நியூஸ். ஆக்சுவலி மார்க்கெட்டுக்கு இது குட் நியூஸ். எப்போல்லாம் போர் தொடங்குதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் எப்படி விழலான்னு பார்க்கும். ஓகே, ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, எக்கனாமிக் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக போகும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 1 மினிட்டுக்குள்ள ஸ்கேல்பிங் நான் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து எப்படி எடுத்துன்னு பாருங்கள். ஸோ இந்த S&P கிடச்சிச்சு, ஈமினி S&P. அப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஒரு 1 மினிட்டில் IFPG இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட் வந்து நமக்கு இந்த IFPGயை வந்துட்டு என்ன சொல்கிறது, FPG வந்து IFPGயாக மாறிடுச்சு. அப்போது இதுக்கடுத்து IFPG வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி யூஸ் ஆகும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும். ப்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துச்சுன்னா திரும்ப வந்து தூக்கி விட்டுரும். ஸோ அதே மாதிரி தூக்கி விட்டுருக்கு. தூக்கி விட்டோடனே இந்த இடத்துல நான் வந்து ட்ரேடை வந்து ட்ரிகர் பண்ணேன். ட்ரேட் எடுத்துகிட்டு என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல் டைம் ஹை இன்றைக்கி, அதாவது தட் மீன்ஸ் இப்போ ஒரு 1 ஹவர் முன்னாடி உள்ள ஹை, அந்த ஹை தான் டார்கெட்டாக இருந்துச்சு. பாருங்கள், அழகாக வந்துட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி கரெக்டாக வந்து டார்கெட் போயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்கேல்பிங் தான். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் இல்லாமல் எடுத்ததுக்கு ஒரே ரீசன் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் இல்லைனா இதை வந்து நம்ம கான்ஃபிடென்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ கைஸ். See you in the next video.